அதற்கும் மேற்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மேஜிக்கல் ஃப்ரூட், வண்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுற நொன்னா பழத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் என் பேரை யூஸ் பண்ணி எல்லா ஏழை எளிய வீடுகளுக்கும் இது கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பழம் தான் இந்த நொன்னா பழம். அதை பத்தின முழு விவரங்கள், அது எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் ஏற்றது அப்படின்றது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. இதே மாதிரி வெஸ்டிஜுடைய சப்ளிமெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே தனித்தனியா நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் தந்துடுறேன், நீங்க தேடி பார்த்து அதுல இருந்து பலன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை தட்டி விடுங்க. ஆல் அப்படின்ற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோயும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த நொன்னா பழத்துக்கு ஆங்கிலத்துல மொரிண்டா சிட்ரோபிலியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு வெவ்வேறு பேர்களும் உண்டு. இந்தியன் மல்பெரி அப்படின்னு சொல்றாங்க, வண்டர் ஃப்ரூட், மேஜிக்கல் ஃப்ரூட் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50க்கும் மேற்பட்ட வியாதிகளை வந்து இது குணப்படுத்தும் வல்லமை வந்து கொண்டிருக்கு. நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம், நம்மளுடைய பிரசிடென்ட், முன்னாள் பிரசிடென்ட் அவர்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வொகேட்டாவே இருந்திருக்காரு. இந்த ஃப்ரூட் வந்து நம்ம கிராமத்துலலாம் வந்து பரவலா பார்க்கலாம். ஆனா இதனுடைய பிறப்பிடம் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஸ்பெசிபிக் ஐலாண்ட், ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வந்து இது பரவலா காணப்படுது. பாலினேஷியன் மக்கள் 2000 ஆண்டுகளாக இது வந்து கான்ஸ்டிபேஷன், மலைச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கும், தொற்று வராம இருக்கிறதுக்கும், ஆர்த்ரிட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ண வரலாறு இதுக்கு இருக்கு. பொதுவா இதனுடைய ஸ்மெல்லும் டேஸ்டும் வந்து ஈஸியா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நிறைய பிரச்சனைக்குள்ளாக இருந்தது. இது ஜூஸா வந்து நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையா வெஸ்டிஜ் நிறுவனம் இதை கேப்சூல் ஃபார்மேட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை டானிக்கா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை குடிக்கும் போது கூட வாமிட்டிங் சென்சேஷன் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட நாளுக்குள்ள இது முடிச்சாகணும் அப்படின்றது, அதோடைய எக்ஸ்பீரி அப்படின்றது ரொம்பவும் கம்மியா இருக்கும். இது கேப்சூல் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலால இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுல இருக்கிற வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் எவாபரேட் பண்ணதுனால இது ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமலும் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இது இருக்குது. இதுல கால்சியம், அயான், மெக்னீசியம், ஜிங்க், அயோடின், காப்பர், குரோமியம், மெக்னீசியம், சல்ஃபர், சோடியம், சிலீனியம் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கொட்டி கிடக்குங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள், விட்டமின்ஸ் இருந்தா மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ், விட்டமின் ஏ, பி, சி, இ, இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இதுல வந்து கொட்டி கிடக்குது. நொன்னா பழத்தினுடைய உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் மனிதர்களுக்கு வர பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நோனி தீர்வளிக்குது. 09 அப்படின்ற ஒரு வேதிப்பொருள், நோனில இருக்கிற இந்த வேதிப்பொருள் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தியை வழங்குது அப்படின்னே சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செல்கள், மனித உடம்பு செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த செல்கள்ல துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்கள் வழியாக தான் நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற நல்ல விஷயங்கள் உள்ள போறதும் கெட்ட விஷயங்கள் வெளியேறுவதும் இருக்கும். அந்த துவாரங்கள் வந்து அடப்பட்டிருக்கிறதுனால பலதரப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். இந்த 09 செல்ல இருக்கிற அந்த துவாரத்தை சரி செஞ்சு விடுறதுனால நல்ல விஷயங்கள் உள்ள போறதுக்கும் கெட்ட விஷயங்கள் வெளியேறுவதற்கும் பேர் உதவியா இருக்கிறதுனால ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து உதவுது. ப்ரோ 09 அப்படின்ற ஒரு இன்னொரு வேதிப்பொருள் இதுல இருக்கிறதுனால இது என்ட்ரோஃபின்ஸை வந்து உருவாக்குது. அதன் மூலியமாக கவலை இல்லாம மனம் வந்து அமைதியா இருக்கிறதுக்கு உதவுது. புதுசா உருவாகிற செல்கள் ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கு வந்து இது பேர் உதவியா இருக்கு. இதுல சிலினியம் அப்படின்ற ஒரு மினரல்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலம் படுத்துது. ஆந்த்ரோக்யூனோன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் ஆன்டிசெப்டிக்காகவும் ஆன்டிபாக்டீரியலாகவும் விளங்குறதுனால நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து நல்லா பலம் பெற வச்சு ஒரு வலி நிவாரணியாகவும் இது இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஒரு பேர் உதவியாகவும் இருக்கு. ஃபைட்டோ நியூட்ரிகூட்டிகல்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமாக புதுசா உருவாகிறதுக்கு வந்து பேர் உதவியா இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு இதுல வந்து கொட்டி கிடக்குங்க. நைட்ரிக் ஆக்சைடு இதுல இருக்கிறதுனால
இரத்த நாளங்கள் நல்ல விரிவடைய செய்யறதன் மூலியமாக இரத்த ஓட்டம் வந்து சீராக்கப்படுது. அதன் மூலியமாக ஒரு நல்ல இரத்த ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்து ஆரோக்கியமான இதயம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வந்து வேலை செய்யுது. ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேப்ரிக் அண்ட் கேப்ரைல் ஆசிட்ஸ் இதுல இருக்கிறதுனால உடல் எடையை சீரா பராமரிச்சு இதயத்தை வந்து ஒரு பலம் பெற இருக்கிறதுக்கு வந்து வேலை செய்யுது. பேங்க்ரியாஸை வந்து தூண்டி விட்டு இன்சுலின் சீரா உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து ஒரு பேருதவியா அது இருக்கு. அதனால ரத்த சக்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுது. இதுல ருட்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அத பிளட் பிரஷர் வந்து மேல ஏறாம கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு வந்து பேருதவியா இருக்கு. கேன்சர் செல்ஸ் உருவாகாம இது தடுக்குதுங்க. அது மட்டும் இல்ல, ஸ்மோக் பண்றவங்களுக்கு டிஎன்ஏ வந்து பாதிப்பு ஏற்படும். செல்லுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து பாதிப்பு ஏற்படாம இந்த நோனி வந்து தடுத்து நிப்பாட்டுது. சருமத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இது கொடுக்குது. நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா வந்து எக்ஸிமா அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி செய்யுது. சொரியாசிஸ் பிரச்சனைக்கும் இது வந்து தீர்வளிக்குது. என்னைக்குமே இளமையா இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. வயசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து ஒரு வயசான தோற்றம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதெல்லாம் குறைச்சு நம்மளுடைய சருமத்துல கொலஜனை உற்பத்தி பண்றதன் மூலியமாக இளமையான ஒரு சருமம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பேருதவியா இருக்கு. வெள்ளை அணுக்கள் அதுதான் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு கிருமி வந்தாலும் அதுதான் முதல்ல போய் தாக்கி அழிக்கும். அதை சீராக்கிறதுக்காக டேம்னோகான்தால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வெள்ளை அணுக்களை வந்து அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு வந்து உதவி செய்யுது. ஒற்றை தலைவலி பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படின்னா நோனி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நோனில ஸ்பொலாக்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது ஒரு சிறந்த வலி நிவாரணியா இருந்து அந்த ஒற்றை தலைவலி இல்லாமலேயே ஆக்கிடுது. அடிக்கடி வந்து சோர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் வந்து ஒரு சோர்வாவே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கிளைகோசைடு இதுல இருக்கிறதுனால நோனியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க இருக்க முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஹெப்படோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி. அதனால நம்மளுடைய லிவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லிவர்ல தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற கண்டாமினேஷன்ஸ், டாக்ஸின்ஸ், பாய்சன் போன்ற இந்த கழிவுகள் எல்லாம் வந்து சீராக்கப்பட்டு அது எல்லாமே வெளியேற்றப்படும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற மருந்து இது எல்லாமே போய் லிவர்ல தான் வந்து ப்ராசஸ் ஆகும். லிவர் ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அந்த லிவரை வந்து பேணி பாதுகாக்குது. ஆர்த்ரிட்டிஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் தான் இந்த நோனி. போன் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அந்த போன்ஸுக்கு ஒரு உறுதுணையா வந்து இருக்கிறது இந்த நோனி அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கடி காலில் வந்து வீக்கம் ஏற்படும், லெக் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தீர்வளிக்குது. பிரெயினுக்கு வந்து ஒரு நல்ல மெமரி பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பேருதவியா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எண்ணிலடங்கா வியாதிகளை வந்து குணப்படுத்தும் வல்லமை இருக்கிறதுனாலதான் இதை சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இது எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது அந்த ப்ராப்ளமுக்கு தீர்வு, பிரச்சனையே இல்லை, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஆரோக்கியமான நபர்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம என்னைக்குமே அதே மாதிரி ஆரோக்கியத்தோட நம்ம இருக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கேப்சூல் ஃபார்மட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் கூட எடுத்துக்கலாம், இல்ல ஒரு நாளைக்கு